வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா ஸ்டுடியோவுக்கு, சப்தஸ்வரங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஸ்டுடியோவுக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களை பத்தி நான் முதல்ல நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நீங்க சொல்ல போனா சார் வந்து நாதன் ரகுநாதன் திருப்பூர்ல பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி, ஆனா அவருடைய சிறுவயது காலத்திலிருந்தே இந்த கலை ஆர்வத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவிஞர், பல்துறை வித்தகர்னு சொல்லலாம். ஒரு கவிஞர், நடிகர், ஒரு பாடகர், ஒரு டான்சர், அனைத்து பன்முக கலைஞர். இவர்களெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க எங்க ஸ்டூடியோவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சாருடைய பேர் வந்து நாதன் ரகுநாதன். அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய படைப்புகள்லாம் படைச்சிருக்காரு. பட்டிமன்ற ஒரு பேச்சாளர், நடுவருக்கான அனைத்து தகுதியும் சார்ந்திருக்கு. சிரிப்பு சிந்தனையோடு பாடல்களை பாடி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல கலைஞர். இவர்கள் வந்து எனக்கு வந்தது நான் செஞ்ச புண்ணியமா நினைக்கிறேன். அதனால நீங்க நம்ம யூடியூப் சேனல் மியூசிக் ஏ மோகன் ராஜா சேனல்ல சார் வந்து பேசுறாரு. நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. இப்பொழுது சாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ சாரு எப்படி இந்த கலைத்துறைக்கு வந்தாருங்கிறத சார்ட்டேன்னு கேட்டுது. சார் நீங்க சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். அதாவது திருப்பூர்ல வந்து நிறைய இசை பயிற்சி மற்றும் மியூசிக்கல் தொடர்புடையவங்கிட்ட ரொம்ப எனக்கு பழக்கம் இருக்கு. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க இசை நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா முதலா எனக்கு இந்த கீபோர்டுனாவே மோகன் ராஜா தான் ஞாபகம் வரும். ஏன்னு சொன்னா, நான் நண்பர்கிட்ட பழகிறப்பெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அவர் மோகன்ராஜா வந்து நல்லா கீபோர்டு வாசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல உங்களுடைய இந்த யூடியூப் சேனலோ சில விஷயங்களெல்லாம் நான் பார்ப்பேன். அதுல இந்த சப்தஸ்வரங்கள்ங்கிற அந்த மியூசிக் உங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா, அமைப்பு, அதுல வர்ற பாடல்கள், அதுல பாடுற பாடகர்கள், பாடகிகள், இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியப்படைவேன். ஏன்னா அந்த திரை இசையோட சரியா ஒட்டி அவங்க பாடுறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இறைவனுடைய அனுக்கிரகம் தான்.